அவருக்கு தென் திசையில ஒரு ஒளி தெரிஞ்சு, ஒரு ஜோதி தெரிஞ்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, டெய்லி அவருக்கு ஜோதி தெரிஞ்சு. இதுல இருந்து மதுரை ஆழ்வார் நித்திய சஞ்சாரம் பண்ணாருன்னு தெரிஞ்சு. அது ஒண்ணு சொல்ல முடியும். அதனால ஒரு ஒளி தெரிஞ்சது. பெருமாளை சேமிக்க போனவர் பெருமாளை சேமிக்கல, இது ஏதோ நமக்கு மட்டும் விஷயம் தெரிகிறது, நமக்கு மட்டும் ஏதோ இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறதாக நினைச்சிட்டு அந்த ஒளியை தேடி வந்தார். தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆழ்வார் திருநதியில் அம்மாழ்வார் குடியவர் முதல் அவதாரங்களை பார்த்து அந்த ஆழ்வார் திருவடியில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடம் துண்மையான் சிவகோவர் என் நம்பியேன்னு எல்லாமே தனக்கு ஆழ்வார் தான். மாதா பிதா உதய ஸ்தனையா பூதி சர்வம் நிலைவனியமே வளமையானான்னு எல்லாமே தனக்கு ஆழ்வார் தான். அப்பேற்பட்டதான ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் பாதுகாசத்தை அருள் செய்து. எப்படி திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் நாம சொல்றோமோ, அந்த மாதிரி திருவாய்மொழி அருள் செய்த சுவாமி நம்மாழ்வார் விஷயமாக 1000 பாசுரங்களை 1000 ஸ்லோகங்கள் பேர். சம்ஸ்கிருதம் சொன்னா ஸ்லோகங்கள், தமிழ் சொன்னா செங்கல் பாசுரம் சொல்றோம். நம்மாழ்வார் விஷயமாக 1000 ஸ்லோகங்களை சுவாமி